ஹலோ! வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நண்பீஸ். நான் உங்க ஐஷா. இந்த வீடியோல நம்ம மாஸ்பேஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பத்தி பார்க்க போறோம். அதில என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன், பேசிக் பிரின்சிபிள், மாஸ்பேர் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன, தென் கெமிக்கல் ஷிஃப்டர், நியூக்ளியர் எலக்ட்ரிக் குவாட்ரபிள் ஸ்ப்ளிட்டிங், நியூக்ளியர் ஜீமன் ஸ்ப்ளிட்டிங் இத பத்தி தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே. மாஸ்பேயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து இன்னொரு டைப்பாக சொல்லலாம். ரீகாயில்லெஸ் நியூக்ளியர் ரெசனன்ஸ் ஃப்ளோரசன்ஸ் தென் மாஸ்பேயர் எஃபெக்ட். ஜெர்மன் ஃபிசிஸ்ட் ருடால்ஃப் மாஸ்பேயர் அப்படின்றவர் 1958ல் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. தென் 1961ல் இதுக்காக நோபல் ப்ரைஸும் இவருக்கு கிடச்சிருக்கு. மாஸ்பேயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியோட அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்ஆர்கானிக் சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸில் கெமிக்கல் பாண்டோட நேச்சரை இதில் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோக்ளோபின் ஆக்சி ஹீமோக்ளோபின்ல பாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாஸ்பேர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ் ஆகுது. பேசிக் பிரின்சிபிள் எடுத்து பார்க்க போகிறது நம்ம வந்து பிக்சரில் பார்த்துட்டு அப்புறம் தியரியை பார்க்கலாம். கோபால் 57 தான் வந்து மாஸ்பேர் எடுத்துக்கிறாரு. அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபோட்டான் அதில் பாஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து அது மூலயமா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து கேப்சர் ஆகுது. எலக்ட்ரான் கேப்சர், அதாவது எலக்ட்ரான் வந்து கேப்சர் ஆனவுடனே என்ன ஆகுது அப்படின்னா, Fe57 எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போகுது. அந்த Fe57 எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து உடனே கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா, ஆல்ரெடி நான் என்ன சொன்னதை ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், காமா ரே ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் அதுலேருந்து அப்சார்பர் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃபோட்டான் அப்சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப எக்ஸைட்டட் ஸ்டேட் போகுது. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, காமா ரே ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ தியரியாக பார்த்தோம்னா என்ன இருக்குது, கோபால் 57 எடுத்துக்கிறாங்க, அது எக்ஸைட்டட் ஸ்டேட் போகுது. ஸோ எலக்ட்ரான் கேப்சர் ஆகிறதுனால அயான் 57 எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. அது உடனே கீழே இறங்கிடுச்சு. கீழே இறங்கினா அது என்னது, காமா ரே ஃப்ளோரசன்ஸ். தென் அதே மாதிரி அது சோர்ஸ். தென் இப்போ அப்சர்வர் எடுத்துக்கிறோம். அப்சர்வரில் காமா ரே அப்சர்வ் பண்ணிவிட்டு மேலே போகுது. அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், காமா ரே ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் நான் சொன்னது தான் அது அப்படி பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து மாஸ்பேயர் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு இந்த செட்டப்பை பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக தான் செட் பண்ணியிருக்காரு. தென் டாப்லர் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சோர்ஸு அப்சர்வர் நோக்கி போகும்போது டுவோர்ட்ஸ், ஓகேவா, மூவ் டுவோர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அதோட வெலாசிட்டியை நம்ம ஒரு இதில் மீன் பண்ணுவோம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது டுவோர்ட்ஸாக போகலாம் ஆர் அவே ஃப்ரம்மாக போகலாம், ஓகேவா. ஸோ த இன்டென்சிட்டி ஆஃப் த எமிட்டட் காமா ரே இஸ் மெஷர்ட் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் அ டாப்லர் வெலாசிட்டி. ஸோ காமா ரே எமிட் பண்ணுற இன்டென்சிட்டியை நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த டாப்லர் வெலாசிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல அப்சர்வர், சோர்ஸுக்கும் அப்சர்வருக்கும் லைன் வந்து எப்படி இருக்கணும், க்ளோஸராக இருக்கணும். அதான் வந்து கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரீகாயில் எனர்ஜி நடக்கக்கூடாது. ரீகாயில் எனர்ஜி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து பின்னடைவு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீகாயில் எனர்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற அந்த ரெசனன்ஸ் எனர்ஜி இருக்குல்ல, அந்த ரெசனன்ஸ் எனர்ஜி வந்து காமா ரே எனர்ஜி வந்து இங்கே ஹையராக இருக்கணும். ரெசனன்ஸ் எனர்ஜியை விட காமா ரே எனர்ஜி வந்து ஹையராக இருக்கணும். ஹையராக இருந்தால் தான் இங்கே வந்து ரீகாயில் எனர்ஜியே நடக்காமல் போயிடும். ஸோ ரீகாயில் எனர்ஜி எப்போ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா, மாஸ் வந்து அதிகமாக இருந்தால் ரீகாயில் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், ஓகேவா. நியூக்ளியஸோட மாஸ் வந்து அதிகமாக இருக்கணும். தென் அது எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய சாம்பிள் வந்து சாலிடாக இருந்தால் தான் அந்த மாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, மாஸ்பேயர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ரீகாயில் எனர்ஜி 0, ஓகேவா. இஃப் ரீகாயில் எனர்ஜி 0, இட்ஸ் கால்ட் அபவுட் மாஸ்பேயர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரீகாயில் லெஸ் எனர்ஜி கிடைக்கிது. இதனால் நமக்கு டாப்லர் வெலாசிட்டி எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தான் கிடைக்கும். இந்த பிக்சரில் அதே தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹைப்பர் ஃபைன் இன்ட்ராக்ஷன்ஸ். இதை வந்து 3 குவான்டிட்டிஸாக சொல்கிறோம். ஒன்று கெமிக்கல் ஷிஃப்டர், இன்னொன்று நியூக்ளியர் எலக்ட்ரிக் குவாட்ரபிள் ஸ்ப்ளிட்டிங், தென் நியூக்ளியர் ஜீமன் ஸ்ப்ளிட்டிங், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கெமிக்கல் ஷிஃப்ட் ஆர் ஐசோமர் ஷிஃப்ட். சாலிடில் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் நடக்குது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸாக கன்வெர்ட் ஆகி பிரியுது, 2 சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் ரெண்டுத்துலேயுமே. இந்த ஷிஃப்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஐசோமர் ஷிஃப்ட் ஆர் கெமிக்கல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது கெமிக்கலாக பிரியுது. ஸோ கெமிக்கல் ஷிஃப்ட். ஸோ இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, டெல் இஸ் ஈக்குவல் டு 2π/5ZE². ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட்டில் psi a 0 the whole square minus psi s 0 the whole square, then இன்னொரு ப்ராக்கெட் எடுத்து r ex ஸ்கொயர் மைனஸ் r gd ஸ்கொயர். இதை தான் வந்து நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து e அப்படின்னா எலக்ட்ரானிக் சார்ஜு, இசட்ன்றது அட்டாமிக் நம்பர்,
REX அண்ட் RGDன்றது என்ன அப்படின்னா ரேடி ஆஃப் த நியூக்ளியஸ், எக்ஸைட்டட் ஸ்டேட் அண்ட் கிரவுண்ட் ஸ்டேட். தென் psi A0 ஹோல் ஸ்கொயர்ன்றது என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டென்சிட்டி எவாலுவேட்டட் அட் த நியூக்ளியஸ் ஃபார் த அப்சார்பர். அதே எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சோர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து எது மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா எஸ் எலக்ட்ரான் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது. அது மட்டும்தான் வேவ் ஃபங்க்ஷனை வந்து ஃபைனட்டாக நமக்கு கொடுக்குது நியூக்ளியஸில். P and D வந்து வேவ் ஃபங்க்ஷன் கொடுக்காதனால வேனிஷ் ஆகிடுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐசோமர் ஷிஃப்ட்டு முழுக்க ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஸ் எலக்ட்ரான் மட்டும்தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நியூக்ளியர் எலக்ட்ரிக் குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங் ΔEQ. எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்க நியூக்ளியர் ஸ்பின் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 1 இருந்தால் அது வந்து நியூக்ளியர் எலக்ட்ரிக் குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங்கில் வரும். ஸோ I = 3/2 அப்படின்னு இருந்தால் அது வந்து அப்படி கிடைக்கும். ஸோ இங்கே என்ன குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேடியண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகும் எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரானுக்கும் நமக்கு நியூக்ளியஸ்குள்ளே இருக்க நான் ஸ்பெரிக்கல் சிமெட்ரி, அதாவது நான் ஸ்பெரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்க அந்த இதுக்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியர் எலக்ட்ரிக் குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்பிளிட்டிங்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிசல்ட்டில் நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. இன்னும் எனர்ஜி லெவல் வந்து இன்ட்டு 2 லைன்ஸாக திரும்ப இன்னும் ஆல்ரெடி 2 லைன்ஸில் இருக்கிறது இன்னும் 2 லைன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது. அந்த ஸ்ப்ளிட் ஆகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங் ΔEQ அப்படின்னு சொல்கிறோம். இதோட குவான்டிட்டி என்ன சொல்கிறோம் அப்படின்னா E² கேப்ஸ் Q ஸ்மால் q, அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் குவாட்ரபோல் கப்ளிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த பிக்சரில் பாருங்கள் 1/2 3/2ன்னு 2 எனர்ஜி லெவல் இருக்குது. அந்த எனர்ஜி லெவல் வந்து அதாவது EFGனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியண்ட்னால நமக்கு என்ன ஆகுது இன்னும் 2 எனர்ஜியாக லெவலாக ஆகுது, தனியாக பிரியுது. அதாவது +- 1/2 +- 3/2 அப்படின்னு கீழே ஆல்ரெடி +- 1/2 இருக்குது. ஸோ இந்த +- 1/2 அண்ட் +- 3/2 இந்த நடுவில் இருக்கிற இடைப்பட்ட கேப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது 2 எக்ஸாம்பிள் வந்து இதில் பார்க்கலாம். K4 FeCN6 அண்ட் K3 FeCN5NO 2. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா K4 FeCN6. இதில் Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா +2. தென் இதோட ஸ்ப்ளிட்டிங் பார்த்திங்கன்னா D6. ஸோ D6 EG T2G. இங்கே வந்து கீழேயே எல்லாமே வந்து பாண்ட் ஆகிடுது. ஓகேவா? கீழேயே ஸ்ப்ளிட் ஆகிடுது எலக்ட்ரான் 2 2 2 மொத்தம் 6. ஸோ 6 ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் சிமெட்ரியாக இருக்குது, எலக்ட்ரான் ஸ்ப்ளிட்டிங்கும் சிமெட்ரியாக இருக்குது. தென் லிகான் பார்த்தீங்கன்னா Fe நடுவில் இருக்குது, CN வந்து 6 சுற்றி இருக்குது, இதுவும் சிமெட்ரியாக இருக்குது. ஸோ ரெண்டுமே இங்கே சிமெட்ரியாக இருக்குது. 2 டிஸ்ட்ரிபியூஷனுமே எப்படி இருக்குது? சிமெட்ரியாக இருக்குது. அதனால் இது என்ன கிடைக்குது அப்படின்னா கெமிக்கல் ஷிஃப்ட் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும், குவாட்ரபோல் ஸ்ப்ளிட்டிங் கிடைக்காது. அதாவது EFG இது வந்து 0வாக இருக்குது, =0 இருந்தால் நமக்கு குவாட்ரபோல் ஸ்ப்ளிட்டிங் கிடைக்காது. =0 இருந்தால் தான் நமக்கு குவாட்ரபோல் ஸ்ப்ளிட்டிங் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் K3 FeCN5NO. ஸோ இதில் வந்து Fe ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா +2, இங்கே D6 லோ ஸ்பின் தான் இதுவும். ஸோ என்ன ஆகுது நமக்கு எலக்ட்ரான் வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து கீழேயே பேராக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. ஸோ எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா சிமெட்ரியாக இருக்குது. தென் அதே லிகான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா Feயில் 5 CNO 1 NOவும் இருக்குது. ஸோ இது வந்து நாட் சிமெட்ரி. ஸோ லிகான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நாட் சிமெட்ரியாக இருக்கனால EFG வேல்யூ வந்து =0. ஸோ இதனால் நமக்கு என்ன கிடைக்கிது? குவாட்ரபோல் ஸ்ப்ளிட்டிங்கும் கிடைக்கிது. ஸோ இதனால் 2 பீக்ஸ் இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நியூக்ளியர் ஜீமன் ஸ்ப்ளிட்டிங். இதை வந்து மேக்னெட்டிக் டைபோல் ஸ்ப்ளிட்டிங்கும் மேக்னெட்டிக் ஹைப்பர்ஃபைன் ஸ்ப்ளிட்டிங்கும் சொல்லலாம். இது எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னா ஆட்டமில் எனர்ஜி லைன் வந்து ஸ்ப்ளிட்டப் ஆகுது மேக்னெட்டிக் சப்ஸ்டேட்டாக. எதனால்? டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால நமக்கு இந்த சப்ஸ்டேட் வந்து க்ரியேட் ஆகுது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியர் ஜீமன் ஸ்ப்ளிட்டிங், மேக்னெட்டிக் ஹைப்பர்ஃபைன் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள் இந்த பிக்சரில் ஆல்ரெடி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இன்னும் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது? -3/2 -1/2 +1/2 +3/2 அப்படின்னு இன்னும் 4 ஸ்ப்ளிட் ஆகுது. அதனால தான் இதை என்னென்னு சொல்கிறோம் நியூக்ளியர் ஜீமன் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். மாஸ்பெயரில் ஓக்கு மேலே 2 டாட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த 2 டாட் எதுக்காக அப்படின்னா இங்கே டப்லெட் ஸ்பெக்ட்ரம் பீக்ஸ் வந்து 2 கிடைக்கிறதுனால தான். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.